வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைய தினம் குண்டலினி யோகத்தின் முடிவான உச்சநிலையான துரியாதீத தவநிலை பற்றி நாம் சிந்திப்போம். இந்த பயிற்சி இறைநிலையோடு எண்ணத்தை கடக்கவிட்டு கருமைய தூய்மையும் மேன்மையும் பெற்று பிறவிப் பயனை முழுமையாக்குவதாகும். இறுதியாக நமக்கு துரியாதீத தவ பயிற்சியானது அளிக்கப்படுகிறது. முதலில் மனதை பேரியக்க மண்டலம் முழுவதும் நிறைந்துள்ள வான்காந்தத்தோடு கலக்கவிட்டு கடைசியாக இறைநிலையான பூரண பொருளோடு சுத்த வெளியோடு கலந்து ஒன்றாகி அமையும் பயிற்சிதான் துரியாதீத பயிற்சி. துரியாதீதமே ஜீவபிரம்ம ஐக்கிய முக்தி. துரியாதீதமே வீடு வேறு. மனிதன் எதை நினைக்கிறானோ அதுவாகவே மாறிவிடுகிறான். அவனது மனம் அந்த வடிவத்தை எடுத்துக்கொள்கின்றது. இது எல்லா ஞானிகளும் ஏற்றுக்கொண்ட ஒரு தத்துவம். அந்த தத்துவ அடிப்படையில்தான் பிரம்மத்தை நினைக்கும் மனமும் பிரம்மமாகவே ஆதியாகவே மாறி பிரம்மத்திற்கு சமமான சமாதி நிலையை அடைகிறது. சமம் ப்ளஸ் ஆதி = சமாதி. சுத்தவெளிதான் ஆதி நிலை. துரியாதீதம் ஒரு மாபெரும் புதையல். இதில் எல்லாமே அடக்கம். எந்த அதிர்வு இயக்கத்தில், அதாவது ஃப்ரீக்குவன்சியில் மனம் நின்றால் பிரபஞ்சம் ரகசியம் எல்லாம் அறியப்படுமோ அந்த இடம்தான் சமாதி நிலை. அதுதான் ஆல்ஃபா என்ற நிலையிலிருந்து கடந்து தீட்டா என்ற நிலையை அடைந்து டெல்டா என்ற நிலையை அடைவது. ஆசான் தனது மன ஆற்றல் மூலம் துரியாதீத தீட்சை கொடுக்கிறார். இதனை பாவனை தீட்சை என்றும் கூர்ம தீட்சை என்றும் ஞான தீட்சை என்றும் கூறுவார்கள். இதற்கு ஆமையை எடுத்துக்காட்டாக சான்றோர் கூறுவர். ஆமையானது கரையில் முட்டையிட்டு விட்டு கடலுக்குள் நெடுந்தூரம் சென்று விட்டாலும் தான் இட்ட முட்டைகளை நினைத்து நினைத்து அந்த ஆற்றல் மூலம் கரையிலுள்ள முட்டைகளை பொறிக்கச் செய்வது போல கருணை மிகுந்த ஆசான் தனது எண்ண ஆற்றல் மூலம் சீடரை பிரபஞ்ச தோற்றங்களை எல்லாம் கடந்து சுத்தவெளிக்கு இட்டுச் செல்கிறார். அதனால் அது கூர்ம தீட்சை எனப்படுகிறது. குருவானவர் தன்னுடைய உயிராற்றலோடு சீடரின் உயிராற்றலையும் இணைத்து கொண்டு பிரபஞ்ச தோற்றங்களை எல்லாம் கடந்து தூய வெளியான இறை நிலையில் ஆழ்த்துகிறார். நாம் சேர வேண்டிய இடம் இறைநிலை. அறிவு உயர்ந்து இறைநிலையை உணர்ந்து இறைநிலையேதான் அறிவாக இருக்கிறது என்ற ஒரு தெளிவு வர வேண்டும். அதற்கு இதுவரையில் உள்ள தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், உணர்ச்சி வயப்பட்ட வினைப்பதிவுகள் ஆகியவையெல்லாம் நின்றால்தான், கழிந்தால்தான் அந்த உயர்ந்த எண்ணங்களில் மனம் நிற்கும். மெல்லிய அலைச்சுழலில்தான் இறை உணர்வு உண்டாகும். பயிற்சி இல்லையானால் இறைநிலைக்கு போவது அரிது. கடவுள் எல்லாமாக இருக்கிறார், நானுமாக இருக்கிறார். எனவே எனக்கும் கடவுளுக்கும் இடையே ஒரு சங்கிலி பிணைப்பு இருக்கிறது. அதன் ஒரு முனை நான், இன்னொரு முனை அவர் என்னும்போது இந்த சங்கிலியை போட்டுவிட்டு அவர் எங்கே போய் தேடினால் கிடைப்பார். எனவேதான் உன்னையே நீ அறிவாய் என்று எல்லாரும் சொல்லி வைத்துள்ளார்கள். நான் என்னும்போது நான் என்று சொல்லிக்கொள்பவர் யார்? மனம்தான். எனவேதான் நாம் மனதை பிடித்து கொள்கிறோம். உயிர்தான் மனமாக உள்ளது. பரம்பொருளின் இயக்கத்தில் தோன்றிய முதல் பூதமான ஆகாசமே உயிராக இருக்கிறது. எனவேதான் நமது யோக முறையிலே மனதை உயிரிலே ஒடுக்கி உயிரின் அடக்கத்திலே மனம் மெய்ப்பொருளாகும் நிலையை சாதிக்க முடிகிறது. நல்ல துரியாதீதத்தில் மனமும் இல்லை, உயிரும் இல்லை. அதாவது மனம் இருக்கிறதா உயிர் இருக்கிறதா என்பதை கண்டுகொள்ள அங்கு யாருமே இல்லை. இருந்த ஒருவர்தான் மெய்ப்பொருளோடு ஒன்றி மெய்ப்பொருளாகவே மாறிவிட்டாரே. துரியாதீத யோகத்தில் மனமாகிய மாசடைந்த மெய்ப்பொருளை அகண்டாகார மெய்ப்பொருளில் சேர்த்து விடுகிறோம். மனத்தின் மாசு சூனியத்தில் கலந்து சூனியமாகிவிடும். எவ்வளவு பூர்ணமாக சேர்க்கிறோம் என்பதில்தான் துரியாதீதத்தின் வெற்றியும் மனமாசு நீங்களின் முழுமையும் இருக்கிறது. மனமாகிய மெய்ப்பொருளுக்கு ஆற்றல் குறைவு. பூரணமாகிய மெய்ப்பொருளோடு தொடர்பு கொண்டு பழக பழக ஆற்றல் கூடுகிறது. எனவே துரியாதீதத்தில் மன தூய்மையும் கிடைக்கிறது, மனத்தின் ஆற்றலும் கூடுகிறது. துரியாதீத தவம் ஒரு மாபெரும் புதையல். துரியாதீதத்தில் முழுமை சித்திக்க மன தூய்மையும் இன்றியமையாதது. இதற்கு 6 குண சீரமைப்பு, அகத்தாய்வு இவையெல்லாம் நாம் பழக வேண்டும். துரியாதீதத்தின் பயன்கள் என்று பார்க்கும் பொழுது இறைநிலையோடு மனம் ஒன்று இணைந்து விடுகிறது. முழுமை பேர் உண்டாகிறது. பாவப்பதிவுகளெல்லாம் முற்றிலுமாக அழிந்து
சஞ்சித கர்மாவிலிருந்து, அதாவது முன்வினையிலிருந்து நம்மை விடுவிக்கிறது. ஆணவம், கன்மம், மாயை அடியோடு நீங்குகிறது. முக்கால ஞானம் மலர்கிறது. நுண்மான் நுழைபுலம் அமைகிறது. குருவோடு உயிர்கலப்பு ஏற்படுகிறது. பிறவித்தொடர் அறுக்கப்படுகிறது. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.